இறைவாவும் பீடம் வந்தோம், இணைந்த கரத்தில் பலிதர வந்தோம். இறைவாவும் பீடம் வந்தோம், இணைந்த கரத்தில் பலிதர வந்தோம். பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி பாடவும், நடக்கும் செயல் நலன் பயக்க ஆசீர் வேண்டியும், காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும், காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும், உம்மோடு நானும் மகிமை செலுத்தவும். இறைவாவும் பீடம் வந்தோம், இணைந்த கரத்தில் பலிதர வந்தோம். இறைவாவும் பீடம் வந்தோம், இணைந்த கரத்தில் பலிதர வந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கருணை உள்ளம், இயேசுவினுடைய பரிவு உள்ளம், இயேசுவின் இரக்கம் இன்றைய நற்செய்தியிலே வெளிப்படுகிறது. இயேசு தன்னை நாடி வந்தவர்கள், தேடி வந்தவர்கள் அனைவருக்கும் பரிவுளம் கொண்டவராக இருக்கின்றார். நாமும் இரக்கத்தோடு பரிவுளம் கொண்டவர்களாக வாழ்கின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தவும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை நீர் கண்ணோக்கி அருளும். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியினால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை, எல்லாருமே பிணி தீர்க்கும் அருக்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 100. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். ஆண்டவரின் மக்கள் நாம்,
அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, இயேசு தமது பணி வாழ்வில் ஏழைகள், அனாதைகள், விதவைகள், ஆதரவற்றோர், தொழுநோயாளர்கள், பார்வையற்றோர், விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் அனைவர் மீதும் பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். இரக்கத்தோடு வாஞ்சையோடு அவர்களை அரவணைக்கின்றார். பரிவுள்ளத்தோடு இருந்து அவர்களுக்கு அதிசயங்கள் செய்திருக்கின்றார், அற்புதங்கள் செய்திருக்கின்றார், புதுமைகள் செய்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நயின் நகர கைம்பெண்ணுக்கு பரிவுள்ளத்தோடு அவருக்கு புதுமை செய்திருக்கின்றார். அவருடைய ஒரே மகனை உயிர்ப்பிக்க செய்திருக்கின்றார். இந்த பரிவுள்ளம் ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று சிம்பத்தி, 2 எம்பத்தி. சிம்பத்தி என்றால் ஃபீலிங் ஆஃப் பிட்டி. ஒருவர் துன்பப்படும் போது, கஷ்டப்படும் போது அவருக்காக பரிதாபப்படுவது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் ரோட்டிலே விபத்திலே அடிபட்டு கிடக்கிறார். அவரை பார்த்து ஐயோ பாவம், ரத்தம் சொட்ட சொட்ட அடிபட்டு கிடக்கிறார், இப்படி சொல்லிட்டு போனோம்னா அது சிம்பத்தி. எம்பத்தி என்றால் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் சம்மோன் எல்ஸ். ஒருவர் துன்பத்தில், கஷ்டத்தில், வேதனையில் இருக்கும்போது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது. புட்டிங் அவர் செல்ஸ் இன் தேர் ஷூஸ், அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, அதே நிகழ்வு, அதை பார்த்த உடனே ஐயோ பரிதாபப்பட்டு வேகமாக போய் அவருக்கு உதவி செய்கிறது, அவரை தூக்கி விடுறது, அவர் கால் கை உறவிட்டதெல்லாம் அடிபட்டதெல்லாம் பார்த்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது. அது மாதிரி அவருடைய உணர்வுகளில் கலந்து விடுவது. சிம்பத்தி நாம் நம்ம இடத்திலேருந்து அடுத்தவர்களுக்காக இறக்கப்படுவது. எம்பத்தி நாம் அவர்கள் இடத்திலிருந்து இறக்கப்படுவது. இவ்வளவுதான். இங்கு ஆண்டவர் இயேசு எம்பத்தட்டிக் பர்சனாக உள்ளார். அவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக உணர்ந்து அந்த நயின் நகர் கைம்பெண்ணின் தாயின் துன்பம், அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருந்த ஒரே மகனை இழந்திருக்கும் பொழுது, அதோ அந்த மகன் இத்தனை நாள் இந்த தாய்க்கு உணவு உண்பதற்கு சம்பாத்தியத்தை கொடுத்த போது இந்த தருணத்திலே இறந்திருக்கின்றார். அந்த தாயின் சொல்லன்னா தீவிரம் நிர்கதியாய் இருக்கின்றார். அந்த தாயின் துக்கத்தை பார்த்து இயேசு தனது இரக்கத்தால் இயக்கப்படுகிறார். அதனால தான் ஆண்டவர் இயேசு இரக்கத்தோடு அழாதே என்று சொல்கிறார். He was moved with pity for her. ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரக்கத்தாலும் பரிவுள்ளத்தாலும் இயக்கப்பட்டு அந்த தாய்க்கு உதவி செய்கின்றார். இயேசு இவ்வாறு இறந்த அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார். பரிவுள்ளத்தோடு இன்று உயிர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் நற்செய்தியை புரட்டி பார்க்கும் பொழுது இயேசு செய்த புதுமைகளுக்கு காரணம் நம்பிக்கையா, இரக்க குணமா, விசுவாசமா, பரிவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் சொல்ல முடியும்? இயேசு செய்த பல புதுமைகள் இருக்கின்றது. ஒரு சில புதுமைகளில் இயேசு தம்மிடம் வந்தவர்கள் அவர்கள் அடைந்த புதுமைகள், அவர்கள் அடைந்த அதிசயங்களை பார்த்து அவர்களிடம் இருந்த விசுவாசத்தை கண்டு மெய் சிலிர்த்து போகின்றார். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்குடைய பெண்மணி, நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நான் குணமடைவேன் என்று சொல்லி அவருடைய ஆடையை தொடுகின்றார். குணம் பெற்றார். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 24வது வசனம் இயேசு இவ்வாறு சொல்கிறார், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ. உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று.
பார்வையற்ற பார்த்திமேயு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்துகின்றார். அவரை பார்த்து இயேசு அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்கின்றார். ரபுனி, நான் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்கிறார். அந்த இடத்திலே மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 52வது வேத வசனத்திலே, நீர் போகலாம், உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்கிறார். உனது நம்பிக்கை. இயேசு 10 தொழுநோயாளிகளுக்கு சுகம் கொடுத்திருக்கின்றார். அதில் ஒருவர் சமாரியர். அவர் இயேசுவின் கால்களில் முழந்தாளிட்டு நன்றி செலுத்துகின்றார். அப்பொழுது இயேசு சொல்கின்றார், லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 19வது வேத வசனத்திலே, எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது என்று சொல்கின்றார். நம்பிக்கை, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உமது நம்பிக்கை உனக்கு நலமாக்கிற்று, உமது நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது என்று சொல்கிறார். இவ்வாறு நம்பிக்கை, மக்களிடம் இந்த நம்பிக்கையை பார்த்து அந்த நம்பிக்கையே காரணமாக இருக்கிறது புதுமைகள் செய்வதற்கு. ஒரு சில இடங்களில் இயேசு புதுமைகள் செய்யும் பொழுவதற்கு முன்பு மக்கள் தன்னை நாடி வருகிறார்கள். அவருடைய ஆழமான விசுவாசத்தை பார்த்து அசந்து போய் ஆச்சரியமாகிறார், வியந்து போகின்றார். அந்த அளவிற்கு இருக்கின்றார். உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், நூற்றுவர் தலைவன் தாழ்ச்சியோடு விசுவாசத்தோடு இயேசுவிடம் வருகின்றார். ஐயா, என் ஊழியன் சாகும் தருவாயில் இருக்கின்றான், நான் உம்மிடத்தில் வர நான் தகுதியற்றன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் நலமடைவன் என்று சொல்கிறார். அந்த சொன்ன மாத்திரமே இயேசு சொல்கின்றார், இஸ்ரேலிடத்தில் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று சொல்கின்றார். அந்த அளவிற்கு வியந்து சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. லூக்கா நற்செய்தி 7:9 சொல்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நயின் நகர கைம்பெண்ணிடம் இருந்து விசுவாசம் அல்லது அங்கு இருந்த மக்களிடமிருந்து விசுவாசம் வெளிப்படவில்லை. நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் விசுவாசம் வெளிப்பட்டது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நயின் நகர கைம்பெண்ணிடமிருந்தோ மக்களிடமிருந்து விசுவாசம் வெளிப்படவில்லை. மாறாக இயேசு தாமே அந்த கஷ்டமான, துன்பமான, வேதனையான நிகழ்வை பார்த்து அந்த தாயின் சொல்லன்னா துயரை கண்டு பரிவு கொண்டு அங்கு சென்று அழாதே என்று சொல்லி அவர்கள் தூக்கி சென்ற பாடையை தொட்டார். அந்த இறந்த அவருடைய மகனை உயிர்ப்பிக்க செய்தார். இந்த இடத்துல இயேசு தானாக முன் வந்து தன்னுடைய பரிவு உள்ளத்தால், தன்னுடைய இரக்க குணத்தால் இயக்கப்படுகிறார். இறை இரக்கமே காரணம் இந்த இடத்திலே அவர் உயிர்ப்பிக்க செய்வதற்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இதே போன்று இறை இரக்கம், பரிவுள்ளம் அவர் இயேசு பேசிய உவமைகளில் வெளிப்பட்டிருக்கின்றன. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், நல்ல சமாரியன் உவமை. நல்ல சமாரியன் உவமையிலே ஒருவர் அடிபட்டு இருக்கின்றார். முதலிலே குரு செல்கிறார். குரு அந்த அடிபட்டவரை பார்த்துவிட்டு விலகி செல்கிறார். அடுத்ததாக லேவி செல்கிறார். லேவி பார்த்துவிட்டு மறுபக்கமாக செல்கிறார். மூன்றாவதாக அவ்வழியே ஒரு சமாரியர் செல்கிறார். சமாரியர் அதை பார்க்கின்றார். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 33வது வேத வசனத்திலே, அவரோ சமாரியர், அவர் அவரை கண்டு அவர் மீது பரிவு கொண்டார். பரிவு கொண்டார். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் காணாமல் போன மகன் ஓமையிலே, காணாமல் போன மகன் ஊதாரி மைந்தன் தன் தந்தையிடமிருந்து எல்லா சொத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அயல் நாட்டிற்கு சென்று சொத்துக்களை எல்லாம் செலவழித்து விட்டு பல கெட்ட வழிகளில் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு பின்பு மனம் வருந்தி மனம் திருந்தி நான் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கின்றான். நான் இவ்வாறு சொல்வேன், தந்தையே, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் என கருதப்பட நான் தகுதியற்றவன். ஆனால் உம் வேலையாள்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி அந்த இளைய மகன்
தந்தையின் இல்லத்தை நோக்கி வருகின்றார். அதை தந்தை தொலைவில் என்று பார்த்துவிட்டு ஓடோடி சென்று அவரை கட்டி தழுவி, வேதவசனம் இவ்வாறு சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 20வது வேதவசனத்திலே தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு கட்டி தழுவி முத்தமிட்டார். பரிவு கொண்டு கட்டி தழுவி முத்தமிட்டார். அந்த அளவிற்கு அவர் ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமைகளிலும் அந்த தந்தையின் பரிவுள்ளம், தந்தையின் இரக்க குணம் வெளிப்பட்டிருக்கின்றது. இயேசு என்றால் இரக்கம் என்று பொருள் கொள்ளலாம், இயேசு என்றால் பரிவு என்றும் பொருள் கொள்ளலாம். காரணம், ஆண்டவர் இயேசு இரக்கத்தின் ஆண்டவர், பரிவின் ஆண்டவர். தன்னை நாடி வந்த மக்களுக்கு இவர் நற்செய்தி அறிவிக்கின்றார். அப்பொழுது இதோ திரளான மக்கள் ஆயநில ஆறுகளைப் போல் இருக்கின்றார்கள், இவர்கள் மீது நான் பரிவு கொண்டேன் என்று சொல்லுகின்றார். பார்வையற்றவர்கள் தங்களுக்கு பார்வை வேண்டும் என்று இயேசுவிடம் அவர்கள் உரக்க கத்தும் பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 33 பரிவு கொண்டு விழிகளை தொட்டார். இவ்வாறு அவர் பரிவுள்ளத்தோடு இருக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் 2015-16வது ஆண்டை இரக்கத்தின் ஆண்டாக இயர் ஆஃப் மெர்சி என்று அறிவித்தார். அப்பொழுது தன்னுடைய கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருக்கின்றார். உண்மையான பரிவன்பு, உண்மையான இரக்கம் என்பது துன்பப்படுகிறவர்களோடு துன்புறுவதை குறிக்கிறது என்று சொன்னார். இன்னும் ஆழமாக, இந்த உலகின் மக்கள் இரக்கமற்ற தன்மையே இயற்கை பேரழிவுக்கு மேலாக பேரழிவை இந்த மனித சமூகத்துக்கு இழைத்துள்ளது என்று சொல்லுகின்றார். அப்பனா திருத்தந்தை அந்த அளவிற்கு சொல்கிறார் என்றால், மக்களின் இரக்கமற்ற இதயங்கள், இரக்கமற்ற எண்ணங்கள், இரக்கமற்ற சிந்தனைகள், பரிவற்ற சிந்தனைகள் இருந்த காரணத்தினால்தான் இவ்வாறு சொல்ல முடிகிறது. கடவுள் கடைசி நாளில் நம்மை பார்த்து, எத்தனை வீடுகள் உமக்கு இருந்தது, எத்தனை கார் இருந்துச்சு, எவ்வளவு காசு பணம் இருந்துச்சுன்னு கேட்க மாட்டார். மாறாக, எவ்வளவு இரக்க செயலில் செய்தீர்கள், எவ்வளவு பரிவுள்ளத்தோடு இருந்தீர்கள் என்றுதான் கேட்பார். இறுதி தீர்ப்பின் போது, நான் பசியாய் இருந்தேன், உண்ண உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமாய் இருந்தேன், குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், உடுக்க ஆடை அணிவித்தீர்கள், நான் அந்நியனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்வார். அந்த இரக்க செயல்கள், இந்த சின்னஞ்சிறியவற்றையெல்லாம் சின்ன சிறிய சகோதர சகோதரிகள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் இரக்க செயல்களுக்கும் பரிவுமிக்க செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். நம்ம வீட்டில் யாராவது இறந்திருக்கும் பொழுது, இல்லை சொந்த பந்தத்தில் இறந்திருக்கும் பொழுதோ, ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போதோ, வேதனையில் இருக்கும்போதோ, சோதனையில் இருக்கும்போதோ, கடனில் மூழ்கும் போதோ, அவர்கள் நிர்கதியாக துர்ப்பாக்கியமாதியாக நிற்கும் பொழுது, விளிம்பு நிலையில் இருக்கும் பொழுது, அழுது கொண்டு இருக்கும்போது, நம்முடைய இரக்க குணம் அவர்களிடம் வெளிப்படுவதற்கு ஏற்ற செயல்களை நாம் செய்கின்றோமா? பரிவுள்ளத்தோடு நடந்து கொள்கின்றோமா? நான் வழியில் போகும்போது, ரோட்டில் போகும்போது ஒரு ஆட்டோட பின்பக்கம் எழுதிருந்துச்சு, அழகான வார்த்தை, இறக்கத்தான் போகிறோம், இறக்கும் வரை இரக்கத்தோடு இருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு பரிவுள்ளத்தோடு இரக்கத்தோடு இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக வாழ்கின்ற நாமும் இரக்கத்தோடு இருக்க வேண்டும், பரிவுள்ளத்தோடு இருக்க வேண்டும். இதோ ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர், பரிவின் ஆண்டவர், அன்னை மரியின் பரிந்துரையின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நானே நித்திய
தந்த காணிக்கை, இதை நான் தருவேன் காணிக்கை. நானே நீ தந்த காணிக்கை, இதை நான் தருவேன் காணிக்கை. எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உபந்தளித்தேன். எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உபந்தளித்தேன். ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை ஏற்பாய், உன் கரங்களில் என்னை பலியாக. நானே நீ தந்த காணிக்கை, இதை நான் தருவேன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராவும் ஈடேற்றோராவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றதலம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உகந்தவர்களாக இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இரு கரம் விரித்து துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவரே பரிவுள்ளத்தோடு மக்கள் அனைவரோடையும் அரவணைத்தவர், அன்பு செய்தவர், புதுமை செய்தவர். இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா.
நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. என்னாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. பொன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய தாயின் பரிந்துரை ஜெபத்தோடும் இறையேசுவின் ஆசீர்வாதத்தோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.